Hello friends, welcome to AK Info Tamil Tech. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க இருக்கோம்னு உங்களுக்கே தெரியும். சோ நம்ம வீடியோஸ் எடிட் பண்ணும்போது எப்படி இந்த ஒரு மல்டி லேயர்ஸ்ல வந்து வீடியோ கிரியேட் பண்றது அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம வந்து இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது சிம்பிள் வீடியோ எடிட்டிங் ஆப் இருக்கு. நான் அதை எப்படி பண்ணலாம்ங்கறத சொல்ல போறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்க்கிறதுக்கு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் எல்லாமே நம்ம மல்டி லேயரில் பண்ண போகிறது, மல்டி லேயரில் க்ரியேட் பண்ண போகிறது யூகட் அப்ளிகேஷன்னா. இந்த யூகட் அப்ளிகேஷனில் நம்ம எப்படி வீடியோஸ் எடிட் பண்ணுறது, ஸ்லைடு ஷோ க்ரியேட் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோஸை பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, வீடியோஸை எப்படி மல்டி லேயரில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல நான் யூகட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். யூகட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். இந்த நியூ ப்ராஜெக்டில் இங்கே என்ன வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு லேயராக மல்டி லேயராக, அதாவது 3 லேயராக நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த மெட்டீரியல் வந்து நம்ம எம்டி மெட்டீரியலாக காமிக்கணும். ஸோ இங்கே கலர்ஸில் போய் நான் அந்த எம்டி ஐக்கான் அந்த இமேஜ் இதை எடுத்துக்கிறேன். ஸோ இதோட சைஸ் வந்து நம்ம ரேஷியோ வந்து 9:16 கொடுத்துக்குவோம். ஸோ இதோட டூரேஷன் ஒரு 30 செகண்ட் இருக்கிற மாதிரி நான் அதில் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, பிஐபி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம என்ன வீடியோஸை வந்து இங்கே செட் பண்ண போகிறோமோ ஸோ அந்த வீடியோஸை இங்கே ஆட் பண்ணணும். நான் ஏற்கனவே நம்ம டிசைட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோஸை தான் நம்ம ஆட் பண்ணணும்னு. ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த வீடியோஸை வந்து இதில் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் நம்ம கிராப் பண்ண வேண்டியிருந்ததுன்னா கிராப் பண்ணிக்கலாம். ஓகே, கிராப் பண்ணியாச்சு. இப்போ கிராப் பண்ணோடனே ஃபில் கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி ஃபில் ஆகும். இப்போ நான் இந்த வீடியோ வந்து ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருக்கு. இப்போ திரும்ப 3 லேயரை பண்ணணும் இல்லையா, ஒரு லேயர் நம்ம கொடுத்தாச்சு, இன்னொரு வீடியோ வந்து திரும்ப பண்ணணும். ஸோ இதே இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காப்பி கொடுத்தோம் அப்படின்னா இன்னொரு வீடியோ க்ரியேட் ஆகும். ஸோ இதை என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு அப்படியே ஸ்லைஸ் பண்ணோன்னா கீழே வரும். மறுபடியும் இதே இதை டச் பண்ணி காப்பி கொடுத்தோம் அப்படின்னா இன்னொரு வீடியோ க்ரியேட் ஆகும். இதை இப்போ ப்ளே பண்ணோம் அப்படின்னா இதில் உள்ள சவுண்டு வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். எல்லாத்துலேயுமே நான் சவுண்டை குறைச்சிட்றேன். ஸோ அதை வந்து நம்ம பண்ண 3 வீடியோவுமே அந்த லேயர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இதில் 3 லேயர்லேயுமே ஒரே வீடியோவை கொடுத்துருக்கேன். இந்த 3 லேயருமே மேலேயும் கீழேயும் வேறு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸை நம்ம பண்ணலாம். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு மேலே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ்ன்னு நம்ம ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் தேடுங்க. அதில் ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் இந்த வீடியோவுக்கு பதில் வேறு எந்த வீடியோ கொடுக்குறீங்க, இப்போ இந்த வீடியோ கொடுக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோவை கிராப் பண்ணால் போதும். அந்த வீடியோவுக்கு பதில் கிராப் ஆகும். இப்படி ஒவ்வொரு வீடியோவுக்கு பதிலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணி வேறு வீடியோ பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து மல்டி லேயரில் வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.